வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல வந்து நெறைய பழமரங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது என்னென்ன பழமரங்கள், எப்படி காய்ச்சிருக்கிறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு காட்டப் போறேன். முதல்ல நம்ம பார்க்க போற மரம் என்ன அப்படின்னா, செர்ரி தான். எக்கச்சக்கமான காய்கள், பழங்கள் பாருங்க. எப்படி ரெட்டிஷ்ஷா செம்மையா இருக்கு. இது செர்ரி வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் சுவை அப்படின்னா, கொஞ்சம் புளிப்பு தன்மையோட தான் இருக்கும். ஆனா, இந்த ஜனவரியில வந்து காய்க்கிற பழங்கள் வந்து புளிப்புத்தன்மை 10% தான் இருக்குங்க. 90% ஸ்வீட்டா தான் இருக்கும். இது நெறைய பேர் நான் சொல்லும்போது, அது புளிப்பா தான் இருக்கணும். அது சீசன். அந்த சீசனுக்கு தகுந்தா மாரி அதோட தன்மையும் மாறக்கூடியது தான். எல்லா பழங்களுக்கும் அதேதாங்க. இதுதான் செர்ரியோட சீசன். அதனால இந்த டைம்ல பறிக்கும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப சுவையா இருக்கும். இதில ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சுவைங்க. இத ஜூஸ் எப்படி போடுறதுன்ற பத்தி நான் ஒரு வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க செர்ரி பழம் இந்த வாட்டி எக்கச்சக்கமா திஷ்டி தான் சுத்தி போட்டேன் என்னோட செர்ரி மரத்துக்கு. அவ்ளோ பழங்கள குடுத்துருக்கு. மாடி தோட்டத்துல இவ்ளோ பழங்கள் ஆச்சரியம் குடுக்கக்கூடிய அளவுல இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னன்னா, நம்ம பாருங்க பச்சை மிளகா வந்து நாத்து விட்டது. செமையா வந்திருக்கு. இது வந்து பெருசா நான் விதைகள் எங்கேயும் வாங்கிலாம் போடல. நீங்க வீட்ல இருக்க பச்சை மிளகா, காய்ந்த மிளகாவ எடுத்து அத போட்டீங்கனாலே சூப்பரா வரும். ஒரு 5 மிளகாவ எடுத்து சும்மா தட்டி தாங்க விட்டேங்க. அ அவசரமா தட்டி விட்டுட்டு போயிட்டேன். அதுவே எவ்வளோ சூப்பரா முளைச்சு வந்திருக்கு பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற பழம் வந்து வாட்டர் ஆப்பிள். இது ரொம்ப சுவையாவும், சூப்பராவும் இருக்கும். இப்ப பாருங்க இதுவும் எக்கச்சக்கமா இயற்கை அன்னை நமக்கு மாடி தோட்டத்துல இன்னைக்கு நல்ல வரப்பிரசாதத்த குடுத்துருக்கு. எல்லா பழங்களுமே வழக்கத்த விட 10 மடங்கு ஜாஸ்தியா இந்த வாட்டி பழங்கள் நெறைய வந்திருக்குங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. நானும் அதை கொஞ்சம் சிரமம் இல்லாம கேர் எடுத்து பார்த்ததாலயும் இருக்கும். இங்க பாருங்க வாட்டர் ஆப்பிள். கொத்து கொத்தா இப்பதான் காய்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் பூத்து, அது உதிர்ந்து இப்பதான் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வாட்டர் ஆப்பிள் சுவையும் சொல்லவே வேணாம். இது கடையில அநேகமா நெறைய கடையில கிடைக்காது. இது நம்ம மாடி தோட்டத்துல வச்சு வளர்க்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு மரம். பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காதுங்க. நீங்க தாராளமா வந்து இந்த மாடி தோட்டத்துல இது வச்சு வளர்க்கலாம். சுவையும் சூப்பரா இருக்கும். வாட்டர் கன்டென்ட் நெறைய உள்ள ஒரு பழம் என்பதால, இந்த பழம் வந்து வாட்டர் ஆப்பிள் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது சுவையும் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம சில டைம் நெறைய காய்ச்சனா என்ன பண்றதுன்னு தெரியாது. சாப்பிட 1, 2 சாப்பிட முடியும். நம்ம தினம் 2, 2 சாப்பிடலாம். வேணா வாங்கி இத பாருங்க. இது வந்து என்ன பண்றதுன்ற பத்தியும் நான் சொல்றேன். இது பாருங்க நாம 2 நாள் போட்ட முள்ளங்கி போன வீடியோல காட்டுறப்ப விதைகள் போட்டத சூப்பரா முளைச்சு வந்திருக்கு பாருங்க இந்த டப்ல. அ ஆனா கொஞ்சம் என்னன்னா, இடம் மாறி இருக்கா மாரி இருக்கு. விதைகள் நம்ம தெரியல டப்பு நான் அன்னைக்கு போட்டோனே லைட்டா கால்ல தட்டிட்டேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா, விதைகள் வந்து இடம் மாறி இருக்கு. இந்த இதுல குட்டி இதுல போட்டோம் பாருங்க. இது எவ்வளோ சூப்பரா முளைச்சு வந்திருக்கு பாருங்க. எப்பவுமே முள்ளங்கி நாத்து விட்டுலாம் நடமாட்டாங்க. ஆனா வந்து நான் வந்து கண்டிப்பா நாத்து விட்டு தான் நடுவேன். ஏன்னா வந்து நமக்கு நல்லா வளர்ந்த முள்ளங்கி எடுத்து நான் டப்ல வச்சு வளர்ப்பேன். அதுவும் இல்லாம பாருங்க அவரைக்கா எக்கச்சக்கமான காய்கள் குடுத்துருக்கு. மழையில அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதில அட்டைப்பூச்சி மாரி ஒரு பூச்சி வந்து தாக்குதல் இருந்தது. டெய்லி பார்ப்பேன் 1, 2 இருக்கும் எடுத்து போட்டுட்டே இருந்தேன். இப்போ வெயில் அடிக்கவே நல்ல அவரைக்கா நெறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்க. இது செடி அவரை. மாடி தோட்டத்தில எல்லாருமே செடி அவரை வச்சு ஈஸியா வளர்க்கலாம். ஒரு சின்ன தொட்டியில வச்சீங்கன்னா கூட நெறைய அவரைக்கா கிடைக்கும். இங்க பாருங்க. பிச்சு பிஞ்சா நெறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. இது வந்து நான் எப்ப பறிப்பேன் அப்டின்னா வந்து கண்டிப்பா பொங்கலுக்கு தான் பறிக்கணும்னு வச்சிருக்கேங்க. கொஞ்சம் முத்தி இருந்தா கூட அது விதைகள் எடுத்து பொரியல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அ இந்த மொச்சையும் அது மாரி தான். இந்த வாட்டி வந்திருக்கு. மொச்சையும் சூப்பரா காய்ச்சிட்டுருக்கு. அதையும் இப்ப பறிக்க போறதில்ல. பொங்கலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம பறிச்சு எடுத்து வச்சுட்டோம்னா போதும். செம்மையா மொச்சையும், அவரைக்காவும் போட்டு ஒரு பொரியல் பண்ணா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க புதுசா போட்ட அவரை செடி இப்ப மொளச்சு நல்லா வந்துட்டுருக்கு. இதுவும் நமக்கு வந்து நல்ல பலன குடுக்குங்க. செடி அவரை பட்ட பட்டையா செம்மையா காய்க்கும். இங்க பாருங்க. இது வந்து நம்ம பக்கத்துல இருந்த செடியிலேருந்து எடுத்து போட்ட விதைகள் தான். இப்ப நம்ம இந்த பார்படாஸ் செடிய பறிக்கலாம். ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எக்கச்சக்கமான அத பார்க்கும்போதே நமக்கு வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த செர்ரி பழம் வைக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல சொல்லியிருப்பேன். அப்போ வந்து குட்டியா ஒரே ஒரு பழம் தான் காய்ச்சிருந்தது ஆரம்பத்துல. இது ஃபுல்லா செர்ரி இந்த ரெட்டிஷ்ஷா ஃபுல்லா இருந்தா எவ்ளோ சூப்பரா இருக்கும். கிரீன் அண்ட் ரெட்டா இருந்தான்னு, அது இப்போ பலன குடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. காலையில எழுந்து போய் பார்த்த உடனே பார்த்தா,
அவ்வளோ ஆச்சரியம். நேத்து பார்க்கும்போது கொஞ்சம் செங்காயா இருந்தது. இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாமே பழுத்துட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் பறிச்சிடணும்னு சொல்லிட்டு, அ பறிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. இந்த செர்ரி பழத்த பத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல பீட்டா கரோட்டின் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாலைக்கண் நோய் இருக்கவங்கலாம் இந்த பழத்த சாப்பிட்டுட்டே தொடர்ந்து சாப்பிடும்போது, அந்த மாலைக்கண் நோய் சரியாயும்ன்னு சொல்றாங்க. இத அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்த செர்ரி பழத்தையும், மாம்பழங்கள்லாம் பார்க்கும்போது, "நீங்க எப்படி இத மெயின்டெயின் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயின்டெயின் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. மாடி தோட்டத்தில ஒவ்வொரு பழ மரங்களுக்கும் ஏத்தா மாரி நம்ம உரங்கள் போடணும். அப்பதான் அது வந்து பலன முழுசா குடுக்கும். அ ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஒரு விதமான உரங்கள் நம்ம போடணுங்க. பொதுவா நம்ம வந்து தொழு உரம் போட்டு விடுவோம். அதுவே நல்ல பலன கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் கண்டிப்பா. எடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த பழமரத்துக்கு உண்டான சத்துக்கள் நம்ம குடுக்கும்போது, அது வந்து பலன வந்து நமக்கு 200 மடங்கு குடுக்கும். இயற்கை எப்பவுமே அப்படிதான். ஒரே ஒரு 1% நம்ம வந்து அத கவனிச்சீங்கன்னா, 200% நமக்கு நன்மைகள குடுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு செடிகிட்ட போய் நின்னுட்டு, "நீ ஏன் இன்னைக்கு காய்க்கல?" அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரு 2, 3 நாள்லயே திருப்பி காய்க்க ஆரம்பிச்சுருங்க. அந்த மரங்கள், பழமரங்கள் பூக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு வந்து கேட்கும் நம்ம பேசுறது. நான் செடிகிட்ட டெய்லி பேசுவேன். சில மரங்கள்லாம் "என்ன ஆச்சு? வாடி போயிருந்தா உனக்கு என்ன ஆச்சு?" அப்படிலாம் கேட்பேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கும் கேட்கிறவங்களுக்கு. ஆனா வந்து கண்டிப்பா அதுக்குண்டான விடை நமக்கு கிடைச்சிருங்க. அந்த மாரி கேட்கும்போது, பக்கத்துல நின்னு நம்ம கவனிக்கும்போது, அந்த ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அது தோணும். மனசுல தோணும். பிரபஞ்சம் வந்து நமக்கு அந்த சக்திய குடுக்கும். அத உணர்ற சக்திய நமக்கு குடுக்குங்க. அதனால செடிகிட்ட பேசுறது பைத்தியக்காரத்தனம்லாம் கிடையாது. செடியும் எல்லாமே நம்ம சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மரச்செடிகளோட சேர்ந்து தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். அவைகளும் நம்மள சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கு. இயற்கை எப்படியுமே அப்படிதான். எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ஷன் ஆயின்னே தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு செர்ரி பழம் பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு. இன்னைக்கு போய் ஜூஸ் போட்டு சூப்பரா குடிச்சிடலாம். அ அடுத்தது இங்க பாருங்க, இன்னும் நெறைய காய்கள் இப்ப பறிச்சுட்டே இருக்கேன். ஒரு 20 மினிட்ஸா நான் இந்த பழங்கள பறிச்சுட்டு இருக்கேங்க. அவ்வளவு பழங்கள் இருக்கு. இந்த வருஷம் தான் எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கு. அதுக்கு முழு பலன் அதுக்கு என்ன காரணம்னா, இயற்கை மழை பெஞ்சதாலயும் இருக்கலாம். அட் த சேம் டைம் நான் நல்லா கவனிச்சேங்க இந்த வாட்டி. அ கரெக்ட்டான நேரத்தில கவாத் பண்ணோம். கரெக்ட்டான நேரத்தில உரங்கள் குடுத்து, அதான் சொன்னேன்ல ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு விதமான ஸ்பெஷலா நம்ம ஒரு உரங்கள் குடுக்க வேண்டியிருக்கும். அது குடுக்கும்போது கண்டிப்பா அது பலன குடுக்கும். நான் ஒவ்வொரு வீடியோல அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்லிக்கிட்டே வருவேன். எந்த எந்த மரத்தில பழங்கள் நம்ம பறிக்கிறோமோ, அதுக்கு தேவையான உரங்கள் என்ன குடுத்தேன், அதுக்கு எந்த டைம்ல குடுக்கணும், எப்படி குடுக்கணுன்றத பத்தி நம்ம தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா, மாடி தோட்டத்திலும் நல்ல ஒரு ஹீல்ட் எடுக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் இந்த செர்ரி பழம் பாருங்க. எவ்வளவு காய்கள் குடுத்திருக்கு. இப்ப சீசன் செம்மையா காய்கள் குடுத்திருக்கு. செர்ரிய பத்தி புகழ்ந்து சொல்லிட்டே இருக்கேன் பாருங்க. எவ்ளோ பழங்கள் குடுத்திருக்கு பாருங்க. கீழ கொண்டு போய் நம்ம மாடியிலேருந்து கொண்டு போய் கீழ வச்ச உடனே, டேபிள் மேல எல்லாரும் "இவ்ளோ பழமா காய்ச்சிருக்கு, இவ்ளோ பழமா காய்ச்சிருக்குன்னு" சொல்லிட்டு ஒரே ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே. வெளியிலேருந்து வரவங்களும் இததான் கேட்டாங்க. "இவ்ளோ பழமா உங்க மாடி தோட்டத்தில காய்ச்சிருக்குன்னு" சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு சாயந்தரமா போய் என்னோட செர்ரி மரத்துக்கு திஷ்டி தான் சுத்தி போடணும். அவ்ளோ காய்கள குடுத்திருக்கு. இங்க பாருங்க அடுத்த செட் ஆஃப் காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இன்னும் ஒரு 4, 5 நாள்லயே மறுபடியும் பழுக்க ஆரம்பிச்சுருங்க. இதுவும் நமக்கு நல்ல ஈல்டு குடுக்கும். எங்க பார்த்தாலும் காயா தான் இருக்கு. இங்க பாருங்க எக்கச்சக்கமான காய்கள் இருக்கு. சூப்பரா வந்து நமக்கு காய்கள் குடுத்துட்டுருக்கு. அ அடுத்தது நமக்கு வாட்டர் ஆப்பிளும் குடுக்க ஆரம்பிக்கும். மேங்கோ, மாதுளம்பழம் எல்லாமே நமக்கு மாடி தோட்டத்தில குடுக்க ஆரம்பிக்குங்க. அது குடுக்கும்போதும் அது அந்த நம்ம வந்து அத வந்து எடுக்கும்போதும், நான் வந்து அதுக்கு என்ன உரங்கள் குடுத்தேன், அத எப்படி பராமரிச்சேன்றத பத்தி நான் சொல்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, "எப்படிலாம் மெயின்டெயின் பண்றீங்க நீங்க மாடி தோட்டத்தில இவ்ளோ சூப்பரா நெறைய பழங்கள் குடுக்குதுன்னு" சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் கால நேரம். கரெக்ட்டான கால நேரத்தில, கரெக்ட்டான அளவுல, கரெக்ட்டான உரங்கள், கவாத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடி தோட்டத்தில. கவாத் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். மரங்களுக்கு மட்டும் இல்லங்க, நம்ம காய்கறிகளுக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கள கரெக்ட்டான நேரத்தில குடுக்கணும். பூச்சி தாக்குதல் வந்தா அது என்னென்ன செய்யணுன்ற பத்தியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது, கண்டிப்பா நமக்கு பலன் 100 இல்ல 200% கிடைக்கும். அத ஒவ்வொன்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. ஒரு செடி வச்சுட்டா மட்டும் போதாது, தண்ணி விட்டா மட்டும் போதாது. அதுக்கு தேவையான சத்துக்கள் என்ன? அதுக்கு தேவையான பூச்சி தாக்குதல் வந்தா என்ன
சமாளிக்கணும் இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயமா இதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுக்கு சரியான முறையில தெளிச்ச உடனே நல்ல ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு என்னன்னா, இப்போ வந்து மார்கழி மாசம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்கும். அதுக்காக தான் முடக்கத்தான் கீரை பாருங்க கொஞ்சம் எடுத்து இன்னைக்கு சூப் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதையும் கொஞ்சம் இன்னைக்கு பறிச்சுக்கிட்டேன். முடக்கத்தான் கீரைய பத்தி சொல்லவே வேணாம். சூப் பண்ணா செம்ம சூப்பரா இருக்கும். சூப் எப்படி பண்ணுறதுன்றத பத்தியும் நான் சொல்றேன். இந்த கீரைகள பறிச்சுட்டு கொஞ்சமா இருந்தா கூட போதுங்க. நீங்க சூப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா நமக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும். மூட்டு வலிக்கு முடக்கத்தான், மூட்டு வலி போக்கக்கூடியது முடக்கத்தான் கீரை தான். ஸோ இந்த காலகட்டத்தில, இந்த மார்கழியில கண்டிப்பா சின்னவங்க, பெரியவங்க வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்குமே மூட்டு வலின்றது வர ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம வந்து படுக்கும்போது இந்த குளிர்ல வந்து ரொம்ப அப்படியே குறுக்கி படுப்போம் பாருங்க. படுக்கிறதால என்ன ஆகும்னா, அந்த மூட்டுகள் வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த முடக்கத்தான் கீரை சூப்ப சாப்பிட்டீங்கன்னா, சரியா தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மூட்டு வலி சரியாயிடுங்க. அதனால தான் பறிச்சிருக்கேன். இன்னைக்கு அப்டேட்ஸ் என்னன்னா, நம்ம மாமரத்தில மாங்காய் பாருங்க, பெருசாயிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் அதில இன்னும் கொஞ்சம் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இங்க பாருங்க. புதுசா பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மரத்தில காய்களும் இருக்கு. இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு கொஞ்சம் தேமோர் கரைசல் நம்ம தெளிச்சு விட்டீங்கன்னா, செமையா பூக்கள் வந்து உதிராம காய்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, இந்த இதுதாங்க உருளைக்கிழங்கு நான் போட்டது எவ்வளோ சூப்பரா முளைச்சு வந்திருக்கு பாருங்க. இத வந்து பெரிய தொட்டியில மாத்தி வைக்கணும். இம்மீடியட்டா மாத்தணும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இது பாருங்க முள்ளங்கி நம்ம போட்ட சின்ன தொட்டியில போட்ட முள்ளங்கி செம்மையா வந்துட்டுருக்கு. இதுக்கும் தொட்டி ரெடி பண்ணணும். எல்லாத்துக்குமே தொட்டி ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க செர்ரி, கொஞ்சம் தம்பட்ட அவரையும் இருந்தது. அதையும் தம்பட்ட அவரையும் நம்ம முடக்கத்தான் கீரைய சேர்த்து தான் போட்டு சூப் பண்ண போறோம். 2 பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஓகே. பாய்.